தேவன் உன் வாழ்க்கைக்கு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை தடவை நீ உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறாய் தெரியுமா? என் வாழ்க்கை இப்படி ஏன் இருக்கு? நான் எதுக்கு இந்த கஷ்டம் பார்க்கணும்? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா? இன்று நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். நீ தனியா இல்ல. நீ தவறாக உருவாக்கப்படல. நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல. தேவன் உன் வாழ்க்கைக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆம். நீ இப்போ இருக்கும் நிலை, நீ சந்திக்கும் கஷ்டம், நீ அனுபவிக்கும் துக்கம், இதெல்லாம் ஒரு முடிவு இல்ல. அது ஒரு ஆரம்பம். நாம் பல நேரம் நினைப்போம், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கணும் என்று. ஆனா உண்மையில் நம்ம வாழ்க்கை தேவனின் கையில் தான் இருக்கிறது. நீ நினைத்த வழியில் சேஞ்ச் நடக்கவில்லைன்னு அது தோல்வி இல்ல. அது தேவன் உனக்காக மாற்றிய பாதை. ஒரு விதை மண்ணுக்குள் போடும்போது அது இருட்டில் புதையுது. அது அழிந்து போச்சு போல தோன்றும். ஆனா அந்த விதை அழியல. அது வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போ நீ இருட்டில் இருப்பது போல ஃபீல் ஆகலாம். எதுவும் சரியா போகவில்லை போல இருக்கும். ஆனா தேவன் உன்னை புதைத்து வைக்கல. நீ வளரணும் என்று தான் வைத்திருக்கிறார். நீ இன்று அழுதிருக்கலாம். நீ மனசு உடைந்திருக்கலாம். உன்னோட கனவுகள் நொறுங்கியிருக்கலாம். ஆனா கேள், தேவன் உன்னை விட்டுட்டு போகவில்லை. அவர் அமைதியா வேலை செய்கிறார். நீ பார்க்க முடியாத இடங்களில், நீ புரியாத வழிகளில். நீ இப்போ பார்க்கிற தோல்வி நாளைக்கு உன் சாட்சியாக மாறும். நீ இப்போ அனுபவிக்கும் வலி நாளைக்கு உன் வலிமையாக மாறும். நீ இப்போ நினைக்கும் நான் முடியாது, அதையே தேவன் நீ முடிப்பாய் என்று மாற்றுவார். நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் தேவன் லேட் ஆக வரலாம், ஆனால் ராங் ஆக வரமாட்டார். நீ எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கவில்லைன்னா அது கிடைக்காது என்று அர்த்தம் இல்லை. அது சரியான நேரத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு காத்திருப்பும் தேவனிடம் கணக்கில் இருக்கிறது. நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கலாம். ஆனா தேவன் உன்னை மறந்துவிட மாட்டார். நீ தோல்வி அடைந்தாய் என்று உலகம் சொன்னாலும் தேவன் உன்னை வெற்றிக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். நீயே உன்னை குறைத்து நினைக்காதே. நீ எவ்வளவு விலைமதிப்புள்ளவனோ தெரியுமா? தேவன் உன்னை ஒரு நோக்கத்துடன் படைத்தார். நீ இங்கே இருக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது இன்னும் வெளிவரவில்லை, அதுதான் உண்மை. இன்று நீ சின்னதாக இருக்கலாம். ஆனா நாளை தேவன் உன்னை உயர்த்துவார். நீ இப்போ வெறுமையாக இருக்கலாம். ஆனா நாளை தேவன் உன்னை நிரப்புவார். நீ இப்போ பயப்படலாம். ஆனா நினைச்சுக்கோ, தேவன் உன்னுடன் இருக்கிறார். அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடு. நான் கைவிட மாட்டேன். நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். நான் தேவனை நம்புவேன். ஏனென்றால் என் வாழ்க்கை ஒரு விபத்து இல்ல. அது தேவன் எழுதிய ஒரு திட்டம். அந்த திட்டம் அழகானது, அதிசயமானது, சரியான நேரத்தில் நிறைவேறும். நீ இப்போ எதுவாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதே. தேவன் உன் வாழ்க்கைக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அது இன்னும் முடிவடையவில்லை.